തമിഴ്നാട്ടിലും സിനിമാ മേഖലയിലെ സ്ത്രീകളുടെ പ്രശ്നങ്ങൾ പഠിക്കാനും നടപടിയെടുക്കാനും ഹേമ കമ്മിറ്റി മാതൃകയിൽ കമ്മിറ്റി രൂപീകരിക്കണമെന്ന് നടൻ വിശാൽ. സിനിമയിൽ അവസരങ്ങൾ നൽകണമെങ്കിൽ അഡ്ജസ്റ്റ്മെന്റ് ആവശ്യപ്പെടുന്ന കാസ്റ്റിംഗ് കൌച്ചിനെതിരെ കർശന നടപടി വേണമെന്നും സ്ത്രീകൾ ശക്തമായി പ്രതികരിക്കണമെന്നും വിശാൽ ന്യൂസ് 18 തമിഴ്നാടിനോട് പറഞ്ഞു. நடிகைகள் பாதுகாப்பு இருக்குங்க. நடிகைகள் பாதுகாப்பு நாங்க கொடுக்கணும் இல்ல, அவங்களுக்கே அந்த உணர்வு இருக்கணும். அவங்க யாராவது இந்த மாதிரி தரைக்குறைவா யாராவது பேசுறாங்களோ இல்ல ஏதாவது அழைப்பு வருதோ, நான் தான் சொல்றேன், செருப்பால் அடிங்க, எடுத்து செருப்பால் அடிங்க. நீங்க நாங்க இருக்கோம் நடிகர் சங்கம், நாங்க இப்ப ஒரு குழு தொடங்குறோம் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு. புகார் கொடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. இது நடக்கலன்னு நான் சொல்லல, ஆனா இது நடந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயம் தான், காலில் இருக்கிற செருப்பை எடுத்து செருப்பால் அடிங்க, அவ்வளவுதான். யார் தப்பு பண்ணாலும் அதுக்கு தண்டனை கண்டிப்பா சந்திக்கணும்ல. ஈஸியா எஸ்கேப் ஆக முடியாது. ஒரு வருஷம் எஸ்கேப் ஆகலாம், 2 வருஷம் எஸ்கேப் ஆகலாம். ஆனா நீங்க தொடர்ந்து நீங்க ஏதாவது அந்த மாதிரி ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு தண்டனை உண்டு. அது கண்டிப்பா அது உண்டு. கேரளால ஹேமா கமிட்டி மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஏதாவது கமிட்டி ஏதாவது ஃபார்ம் பண்றோம். இன்னும் 2-3 டேஸ்ல அறிவிப்பு வந்துடும். 10 பேர் குழுவோட ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றோம். அது ஏமாத்தினது எல்லாருமே மிக முக்கியமான பிரபலமான நடிகர்கள். அதுல முகேஷ், ஜெயசூர்யா மேல எஃப்ஐஆர் வரைக்கும் பதிவாகி இருக்கு. பைத்தியக்காரங்க, வேலையை பார்க்காம வேலை செய்யற பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தா அவன் சரியான பைத்தியக்காரன். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனை நல்லா அனுபவிக்கணும். திடீர்னு 4 நாள்ல மறுபடியும் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டு வெளில வருது, அதெல்லாம் நடக்கக்கூடாது. அதுவும் நான் சொல்றேன், சட்டம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா தண்டனை ஃபுல்லா கொடுக்கணும். அப்பதான் பயம் வரும். பயம் வந்தாதான் எல்லாமே நிக்கும், எல்லாமே நின்னுடும். பயம் இல்லாததுனால தான் இவங்க எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க. அந்த பயம் உண்டாக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன்.